நண்பா, நான் உங்கள் விஜய் பாலாஜி. நீங்கள் பார்த்துருக்குது பாலாஜி டாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு ஃபீச்சர். அந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோன்னா ஃபோட்டோஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். அது இல்லாமல் சில இமேஜஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இது வந்து ஒரு கஃபே இமேஜ். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்க்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வந்து நம்ம எந்த வெப்சைட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிக்ஸ்பேன்ஸோட ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ் வந்து நம்மளுக்கு தராங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டாக் வீடியோஸும் நம்மளுக்கு வந்து தராங்க. எந்த விதமான லைசன்ஸுமே தேவையில்லாமல் ஆட்ரிபியூஷனுமே இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீ இமேஜஸ் அண்ட் ஃப்ரீ வீடியோஸ் வந்து நம்மளுக்காக தராங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நம்ம ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இது என்ன ஃபீச்சர்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அவேர்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பகுதி நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னா நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஆனால் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆகாது. கட் பண்ணது வந்து அந்த பிளாங்காக தான் இருக்கும், ட்ரான்ஸ்பரண்டாக. அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து சரி செய்கிறதுக்கு ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கண்டென்ட் அவேர்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம எதை செலக்ட் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறோமோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவங்களே மேனிப்புலேட் பண்ணி அந்த இடத்த வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஃபோட்டோஷாப்பே வந்து நம்மளுக்காக அது பண்ணி தரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், லேசோ டூல் வந்து எடுத்துக்கிறேன். லேசோ டூல் எடுத்துகிட்டு இந்த லேம்ப் வந்து நான் வேணான்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எடுத்துகிட்டு எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபில்ன்றதை கொடுங்க. அதில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஸ்ன்னு இருக்கா, இந்த யூஸ்ன்னு இருக்கிறதுல போய்ட்டு கண்டென்ட் அவேர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அதே வந்து ஃபில் ஆகும். இதை பார்த்தீங்களா? இப்போ நமக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லேம்பு மொத்தத்தையும் எடுத்துருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் பார்த்தா எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு அன்யூஸ்வலாக இருக்குல்ல இந்த இது, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மறுபடியும் அதே இடத்த வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரி எடிட்குள்ளே போங்க, ஃபில் கொடுங்க, கண்டென்ட் அவேர் கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அது ஃபில் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்துருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் மாதிரி ஒன்று இருக்கா, இதை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காட்டுறேன். நான் இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. லேசர் டூல்னு இல்லை, நீங்கள் எந்த டூலில் வேணால் தான் நீங்கள் இது பண்ணிக்கலாம். பண்ணிக்கோங்க. எடிட் ஆப்ஷன் உள்ள போய்ட்டு ஃபில்லுன்றதை கொடுத்துட்டு கண்டென்ட் அவேர் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நம்மளுக்கு அந்த இடத்த எடுத்துகிட்டு அது மேனிப்புலேட் பண்ணி அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிவிடும். இதுதான் இந்த ஆப்ஷன். இதை பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாமே கரெக்டாக இருக்கா. இன்கேஸ் இது வந்து ஒழுங்காக வரல அப்படின்னா மறுபடியும் அதே இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே எடிட் ஆப்ஷன், ஃபில், கண்டென்ட் அவேர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடம் ரீப்ளேஸ் ஆகிடும். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ். அதுவும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடியது. எந்த இடம் நம்மளுக்கு வேணான்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அதை வந்து அந்த இடத்த நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபில் கொடுங்க. ஃபில் கொடுத்துட்டு அதில் வந்து யூஸ்ன்னு இருக்கும், அதில் ஒயிட்டுன்னு ஜென்ரலாக இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கண்டென்ட் அவேர்னு கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே மேனிப்புலேட் பண்ணி நம்ம இமேஜை அவங்களே வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போஸ்டரும் நம்ம எடுத்துகிட்டோம், ஒரு லேம்பும் நம்ம வந்து எடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜஸில் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸு பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் டிடெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து ப்ளைனான ஒரு இடமா இருக்கட்டும், இல்லை செவராகட்டும், யாருன்னா நீங்கள் எடுக்கணும், இல்லை நீங்கள் போர்ட்ரேட் எடுக்கிறப்ப வேறு யாராவது குறுக்க வந்துட்டாங்க, இல்லை கார் எதுனா குறுக்க வந்துடுச்சு, இல்லை டாக்ஸ் எதுனா ரோட்டில் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அந்த லெவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் ட்ரை பண்ணியிருக்கிறேன், அந்த லெவலுக்கு வந்து கிளியராக வந்து டிடெக்ட் பண்ணல. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஜே பாலாஜி ஃப்ரம் பாலாஜி டாக்ஸ். டாடா.